விக்ரம் சாருடைய ஆக்டிங் எப்படின்றது நம்மளுக்கே தெரியும். இந்த பிதாமகன், அந்நியன் இந்த ஆக்டிங்க்கு அப்புறம் இந்த படம் வந்து உண்மையிலுமே வந்து வேற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக எது கிடைக்குதோ வரை விக்ரம் சார் ஆக்டிங்க்கு கண்டிப்பாக கிடைக்கும். அவருக்கு இன்னொரு தேசிய விருது கிடைக்கும் கண்டிப்பாக. ப்ரோ படம் சூப்பர். விக்ரம் காண்டியா பார்க்கலாம். சியான் விக்ரம் நம் வாழ்வில் கலந்த சினிமா ஸ்கிரிப்ட் படம் சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சுங்க. விக்ரம் தான் நல்லா கூட்டு போயிருக்கு அப்படி. ஆமாம், கதை நல்லா இருக்குது சார். இல்லை, கமல்ஹாசன் மாதிரி தான். ஒரு தடவை 2 தடவை பார்த்துட்டா அந்த மாதிரி இருக்குது. அது புரியல, நம்ம இந்த அளவுக்கு டெவலப் ஆகிக்கும். ஆமாம், அப்போ நல்லா முடிச்சுக்கலாம் சார். இல்லை, அது அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. ஆமாம் ஆமாம், நல்லா இருக்குது சார். பாடம் நல்லா இருக்குது, காட்சியும் நல்லா எடுத்துருக்காங்க. விக்ரம் ஆக்டிங் நல்லா இருக்குது, ரஞ்சித் நல்லா எடுத்துருக்கு அப்படி. படம் வந்து உண்மையிலுமே வந்து இந்த விக்ரம் சாருடைய ஆக்டிங் எப்படின்றது நம்மளுக்கே தெரியும். இந்த பிதாமகன், அந்நியன் இந்த ஆக்டிங்க்கு அப்புறம் இந்த படம் வந்து உண்மையிலுமே வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அவருடைய அந்த கெட்டப்பு, இந்த மாதிரி நடிப்பாருன்றது வந்து பிதாமகனுக்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். உண்மையிலே வந்து சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே டேரக்டர் வந்து ரஞ்சித் வந்து இதை சூப்பராக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. படம் வந்து செம்மையாக இருந்துச்சு. படம்லாம் அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. படம்லாம் நல்லா எப்படி வந்து அதை எடுத்து இது பண்ணுறாங்க, அதை எப்படி வெள்ளைக்காரட்டை வந்து இது பண்ணுறாங்க, வெள்ளைக்காரட்டை வந்து எப்படி நம்ம பிடுங்குறோம் அப்படின்றதெல்லாம் வந்து டைரக்ஷனாக வந்து விக்ரம் சார் வந்து ஆக்டிங் வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வந்து விக்ரம் சாருக்கு இல்லைன்னா ரஞ்சித் சாருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்க்ரீன் பிளே நல்லா தான் இருக்குது, படமும் நல்லா தான் இருக்குது, நல்ல ட்விஸ்ட்டாக இருக்குது. படத்தை பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க. அடுத்து படத்தில் மெயினாக தங்கத்தை பற்றி தான். சென்டிமெண்ட்லாம் இல்லை, சென்டிமெண்ட் இல்லாத படம் தான். தமிழ் நல்லா தான் இருக்குது. புரியுது. படம்லாம் புரியுது. இல்லை நல்லா தான் இருக்குது. ரஞ்சித் உண்மையிலே அற்புதம் பண்ணியிருக்காரு. எப்பயும் போல் குறையும் இல்லாமல் அற்புதமாக பண்ணியிருக்காரு. விக்ரம் சாரோட நடிப்பு தான் எப்பயுமே அவர் பயங்கரமாக பண்ணுவார். அதே மாதிரி இந்த படத்துலையும் ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நல்லா பிச்சு உதறிட்டார். மாலைக்கா மோகன் அவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல மியூசிக்கே இருந்திருக்கு. கண்டிப்பாக நல்லா ஓடும் இந்த படம். கண்டிப்பாக எது கிடைக்குதோ வரை விக்ரம் சார் ஆக்டிங்க்கு கண்டிப்பாக கிடைக்கும். அவருக்கு இன்னொரு தேசிய விருது கிடைக்கும் கண்டிப்பாக. லீட் கொடுத்த மாதிரி எதுவும் தெரியல, ஆனால் முடிச்சிட்டாங்க ஓரளவுக்கு. படம் நல்லா இருக்கு. படம் ஓரளவு ஆமாம், புரிஞ்சிக்க முடியல தான். இன்னும் கொஞ்சம் அந்த வார்த்தைகள் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஆனால் உண்மையிலே படம் அற்புதமாக இருக்குது. வார்த்தைக்கு பிடிக்கனாலும் அவங்களோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா படுத்திருக்காங்க. பசுபதி எப்பயுமே அவர் நடிப்பை தெரியும் நம்மளுக்கு. எப்பயுமே நல்லா நடிப்பார். அதே போல் இந்த படத்துலேயே ரொம்ப நல்லா கொடுத்து பண்ணியிருக்காரு. சாங் உண்மையாக நல்லா இருக்குங்க. சாங்குக்கு எந்த குறைச்சலுமே இல்லை. உண்மையே தங்காளன் அந்த பாட்டு வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீனுங்களாம் அச்சு. விக்ரம் சார் ஏற்கனவே பயங்கரமாக நடிப்பார். இல்லை ஃபைட் சீனுக்கு என்ன குறைச்சலாம் வேணும். அவர் படங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும். சியான் தான் அந்த மாதிரி. தேசிய விருது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இவருக்கு 2வது தேசிய விருது கிடைக்க 100% வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஹீரோனியை கொஞ்சம் நல்லா காட்டியிருந்துக்கலாம். சக்காலத்தியா போட்டு விட்டாங்க. நான் விக்ரம் நடிப்பு பரவாயில்ல, ஓரளவுக்கு. நான் இன்னும் கொஞ்சம் மாதம் எதிர்பார்த்தேன். ஓரளவுக்கு பரவாயில்ல. ஹீரோனியை கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. நல்லா இருக்குண்ணே. விக்ரம் நடிப்பு அவர் எந்த படம் குறைச்சலே இல்லாமல் நடிச்சிட்டாரு விக்ரம். ப்ரோ படம் சூப்பர். விக்ரம் காண்டியா பார்க்கலாம். சியான் விக்ரம் நல்லா இருக்கு. ஒரு இடம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. படம் வேற லெவல் சூப்பராக இருக்குது. பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். பயங்கரமாக இருக்குது படம். எல்லாத்துக்குமே தங்கம் கிடைக்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. பயங்கரமாக இருக்குது. பிரிச்சுட்டாங்க எல்லாருமே வேற லெவல். நம் வாழ்வில் கலந்த சினிமா ஸ்கிரிப்ட்.